வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி ஸ்கொயரில் ஸ்டோனில் எப்படி பண்ணலாம், டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நேற்று ரவுண்ட் ஷேப் போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுவும் ஈஸி தான். இப்போ இது ஃபஸ்ட்டு 2 மெத்தட் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லித்தரேன். இந்த மாதிரி நடுவில் இருந்து எடுத்து அந்த சைடு நடுவில் ஒரு லாங் செயின், நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு போட்ட மாதிரியே லாங் செயின் போட்டு ஒரு ஷார்ட் குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறோம். திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வந்துட்டு அதே மாதிரி லாங் செயின் போட்டு ஒரு லாக். இது மாற்றி மாற்றி கீழேருந்து மேலே ஒரு லாங் ஒரு லாக்கு, அதே மாதிரி மேலேருந்து கீழே ஒரு லாங் ஒரு லாக்கு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். அந்த எட்ஜ் பார்ட் மறையிற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம போடணும். இது போக போக சின்னதாக வரும், முதல் லாங்காக வரும், அப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக அப்படியே கொஞ்சம் அப்படியே முடிஞ்சிடும். அது அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் போடணும். ஒவ்வொரு சைட் போட்டு இதை லாக் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது. இந்த மாதிரி கீழே லாங்கு ஒரு லாக் போடணும், திருப்பி மேலே ஒரு லாங்கு ஒரு லாக்கு, இந்த மாதிரியே போடுங்க. ரவுண்ட் ஷேப் போட்டு பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது அடுத்தது. இது சின்னதாக, அதாவது 2 டிசைன் மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். அவ்வளோதான். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சைடு கொஞ்சம் முடியுது பார்த்தீங்களா? அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ முடிஞ்சிருச்சு இது. இப்போ அடுத்த சைடு நான் போடணும் அப்படின்னா இதை லாக் பண்ணிக்கணும். இதை லாக் பண்ணிவிட்டு அடுத்த சைடு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இதை லாக் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அந்த சைடு ஷார்ப்பாக இருக்குல்ல, ஸோ இந்த நடுவில் இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி இந்த நடுவில் இருந்து அந்த சைடு மேலே நடு சைடு லாங் செயின் ஒரு லாக்கு. இதே தான் ரிப்பீட்டாக திருப்பி மேலேருந்து இப்போ கீழே ஒரு லாங்கு ஒரு லாக்கு. உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் நீங்கள் ஸ்கொயரில் ஸ்டோன் இருந்தாலும் நீங்கள் அதை ஒட்டி நீங்கள் பண்ணலாம். நான் அந்த பார்த்திங்களா சில்வர் கலர்லேயே இருக்கும், பார்த்தா ஸ்டோன் மாதிரியே இருக்கும். அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்கொயர்லேயும் பண்ணுறேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இதை பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டோன் கொஞ்சம் திக்காக இருக்கும், போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் பழகிட்டிங்கன்னா அது ஈஸியாக பண்ணலாம். அதனால தான் நான் இந்த மைக்காவை ஒட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்பயுமே இந்த மாதிரி ஒர்க்குனால் நீங்கள் 1/2 மணி நேரம் முன்னாடியே ஒட்டி நல்லா காய விட்ருங்க. இப்போ இந்த சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி லாக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு சைடு தனித்தனியாக தான் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். எட்ஜ் அந்த கடைசியாக முடிகிற இடத்துல வந்துருச்சுன்னா ஒரு லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் முடிச்சிடணும். இதே மாதிரி தான், சேம் தான். நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த சைடு நடுவில் இந்த மாதிரியே மாற்றி மாற்றி போட்டு இதை முடிக்கணும். ஓகேவா? நல்லா அழகாக இருக்கும். ஃபுல் கவர் ஆயிரும். 4 பக்கமும் கவர் ஆகிறப்ப ஒரு அந்த நடுவில் ஷேப் பார்த்தோம்னா நல்ல ஒரு கார்னர் அழகாக வரும். மெதுவாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப சின்ன வீடியோ தான். ஏன்னா 2 மெத்தடு தான் நான் சொல்லியிருக்கேன். இதிலே நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம், ஜர்தோசி பண்ணலாம், எதுனாலும் நம்ம ஐடியா படி நம்ம பண்ணிக்கலாம். பட் பேஸ் சில்க் த்ரெட் வச்சு பண்ணுறது தான். அதனால தான் நான் சின்ன வீடியோவாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா புரியாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் போடுறேன். பிகினர்ஸ் எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எதாவது டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இப்போ ஃபுல்லாக அந்த 4 பக்கமும் முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், 4 சைடு முடிச்சிட்டேன். எந்த ஒரு டிசைன் போட்டாலும் அதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த ஹோல்ஸ் எல்லாம் அது மறையும், நமக்கு ஃபினிஷிங்கும் அழகாக தெரியும். அதனால தான் இப்போ நான் அதே மாதிரி ஃபுல்லாக ஹோல் சுற்றி நான் இப்போ அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். இந்த அவுட்லைனுமே நீங்கள் பீடு வச்சு கொடுக்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். பீடு வச்சே ரவுண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த டிசைனுக்கு கீழ் மேலேயும் நீங்கள் பீடு வச்சு கட் பீடு வச்சு எதுனாலும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். மெயினாக நமக்கு அந்த ஹோல்ஸ் மறையணும். நம்ம குத்தி குத்தி எடுக்கிற ஹோல்ஸ் தெரியாமல் இருக்கணும். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஸ்கொயரோ ரவுண்டோ ரெக்டாங்கிளோ எந்த ஷேப்போ அக்யூரேட்டாக நமக்கு தெரியும். அவுட்லைன் போடுறப்ப தான் அந்த ஃபினிஷிங் ஃபுல்ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அவுட்லைன் கொடுக்கவுமே ஷேப்பும் நீட்டாகிடுச்சு, நடுவுலையும் நமக்கு அழகாக தெரியுது. அவ்வளவுதான். இது ஒரு மெத்தட். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது
ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. ப்ளவுஸ் டிசைன்லாம் பண்ணிக்கலாம், அழகா இருக்கும். இப்போ இதே மாரி இன்னொரு மெத்தட் இருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். இந்த இதுக்கு எப்படி பண்ணலான்னு நான் சொல்லி தர்றேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம நடுவுல இருந்து இது பண்ணோம். இந்த இதுக்கு. இப்ப செகண்ட் வந்து நடுவுல கிடையாது. இந்த கார்னர் கார்னர் அந்த ஷார்ப்பா இருக்கு பார்த்தீங்களா? அது பக்கத்துல நான் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு சின்ன பார்ட் அந்த கார்னரோட ஒரு சின்ன பார்ட் க்ளோஸ் ஆகுற மாரி ஒரு லாங் செயின் போட்டுட்டு, குட்டியா போட்டு அதுக்கு ஒரு லாக். திருப்பி இங்கேருந்து அந்த எட்ஜ் நம்ம போடணும். ஸோ, இங்கேருந்து அந்த எட்ஜுக்கு ஒரு லாங். இது வந்து நமக்கு வந்து வெளிய தான் போடுற மாரி வரும். நம்ம அந்த மிரருக்கு மேல போட மாரி வராது. வெளிய போட்டு அடுத்து இப்ப மேல நான் குடுக்குறது தான் மிரருக்கு மேல போடுறது. இதுதான் அந்த மிரருக்கு சப்போர்ட்டா இருக்கும். இந்த மாரி. ஒரு லாங், ஒரு செயின் போடுறோம். அப்புறம் ஒரு லாக் பண்றோம். அப்புறம் எட்ஜ கவர் பண்றோம். திருப்பி அதுக்கு ஒரு லாக் பண்றோம். லாக் பண்ணிட்டு மறுபடியும் அந்த எட்ஜ் கவர் பண்றதுக்கு ஒரு சின்ன செயின் மாரி போட்டு, அதுக்கு ஒரு லாக். எட்ஜ கவர் பண்ணிட்டு இதுக்கு ஒரு லாக் போட்டு, எப்பயுமே நம்ம எங்கனாலும் லாங் செயின் போடுறோம்னா, அதுக்கு ஒரு லாக் போடணும். அப்பதான் அந்த லாங் செயின் அசையாம கரெக்ட்டா வரும் நமக்கு. அப்படியே நீங்க கன்டின்யூ பண்ணவே கூடாது. இப்ப லாங் செயின் போடுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு லாக் போட்டா தான் அந்த லாங் செயின் அப்படியே நிக்கும். அதனால லாங் செயின் போட்டுட்டு, ஒரு லாக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த எட்ஜ நம்ம கவர் பண்றோம். ஓகேவா? இப்ப ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதே தான் அடுத்ததும். சின்னதா. இந்த மாரி பண்றப்ப அந்த எட்ஜ் மட்டும் குட்டியா அத வந்து நம்ம அந்த மிரருக்கு மேல போட்ட மாரி இருக்கும். அழகா வரும் அது. ஃபுல்லா கவர் ஆயி, அந்த 4 சைடுமே நமக்கு வந்து ஒரு சேஃப்டியா அந்த சில்க் த்ரெடுக்கு அடியில அது போயிருது. ஃபுல் கவர் பண்ணிர்றோம். இந்த மாரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்க்கு பண்றப்ப தான், நமக்கு அது வந்து நம்ம கை பிடிச்சு இழுத்தாலும், நம்ம மிரர் வந்து எந்த ஒரு டேமேஜ் நமக்கு ஆகாம இருக்கும். நமக்கும் டேமேஜ் ஆகாது. மிரருமே சேஃப்டியா நம்ம அத ஸ்டிச் பண்ற மாரி ஆயிரும். நீங்க இத வந்து ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்க மிரருக்கும் இதே மாரி நீங்க பண்ணலாம். நான் வந்து ஸ்கொயர் எடுத்திருக்கேன். அதனால 4 பக்கம் போடுறேன். ட்ரையாங்கிள்னா 3 பக்கம். இதே சேம் டிசைன் நீங்க பண்ணலாம். இந்த மாரி ஒரு அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் கவர் ஆகுற வரைக்கும், ஒரு 3 தடவையோ, 4 தடவையோ, எத்தன தடவ வருதோ, அத்தன தடவ அத கவர் பண்ற மாரி அழகா அத போட்டு ஃபில் பண்ணிருங்க. இது வந்து நமக்கு மிரர் பெருசா தெரியும் பாருங்க. இந்த டிசைன் வந்து. நம்ம போட்டது மிரர் சைஸ் வந்து சிறுசா இருக்கும். சில்க் த்ரெட் அதிகமா யூஸ் பண்ற மாரி இருக்கும். 4 பக்கமும். இது வந்து குட்டியா, அழகா, கியூட்டா ரொம்ப நல்லாருக்கும் இந்த டிசைனு. ஃபுல்லா அந்த மாரி போட்டுருங்க. அவ்வளோதான். இதே தான் ரிப்பீட்டா. லாங் செயின் ஒரு அந்த எட்ஜில வந்து ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். திருப்பி லாங் செயின் அந்த எட்ஜில ஒரு செயின் போட்டு அதுக்கு ஒரு லாக். இதே தான் ரிப்பீட்டா பண்றோம். திருப்பி லாங் செயின் அதுக்கு ஒரு லாக் போட்டுட்டு, எட்ஜ் நம்ம பண்ணிட்டு, எட்ஜில ஒரு செயின் போடுறேன்னா அதுக்கு ஒரு லாக் பண்ணிட்டு, திருப்பி ஒரு லாங் செயின். அதாவது லாங், ஷார்ட், லாங், ஷார்ட். உடல உடல் நம்ம லாக் பண்றோம். இதே தான் ரிப்பீட்டா இதுக்கு பண்றோம். இப்ப நான் இது ஒரு 3 ரவுண்டுக்கு போட்டேன். 3 ரவுண்ட் போடவுமே அழகா ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. நான் லாக் போட்டு முடிச்சுட்டேன். அழகா இருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ப்ளவுஸுக்கெல்லாம் அழகா இருக்கும். சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.